பண்டைய காலத்தில் ஒரு பெரிய மக்கள் வாழ்ந்தனர். அவர்கள் வளமும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தனர். ஆனால் அவர்கள் உண்மையான இறைவனை மறந்து கற்கள் மற்றும் சிலைகளை வணங்கத் தொடங்கினர். அப்போது அல்லாஹ் தனது தூதராக நூன் நபியை தேர்ந்தெடுத்தார். மக்களை எச்சரிக்க அவரை அனுப்பினார். நூன் நபி மக்களிடம் கூறினார், ஒரே இறைவனை வணங்குங்கள், இல்லையெனில் பெரிய தண்டனை வரும். ஆனால் அவர்கள் நூஹ் நபியை கேலி செய்தனர். அவரின் வார்த்தைகளை நிராகரித்தனர். நாளும் இரவும் பல ஆண்டுகள் நூஹ் நபி அவர்களை அழைத்து கொண்டே இருந்தார். அவர் பல நாட்கள் அழைத்து கொண்டே இருந்தார். ஆனால் யாரும் ஏற்கவில்லை. அவரை சிலர் மட்டுமே நம்பினர். பெரும்பாலானோர் அவரை நிராகரித்தனர். அப்போது அல்லாஹ் ஒரு பெரிய கப்பலை கட்டும்படி நூஹ் நபிக்கு கட்டளையிட்டார். நூஹ் நபியும் அவரின் விசுவாசிகளும் மிக பெரிய கப்பலை கட்டத் தொடங்கினர். அவர் கப்பலை கட்டத் தொடங்கிய போது மக்கள் பார்த்து மீண்டும் அவரை கேலி செய்தனர். பாலைவனத்தில் கப்பல் ஏன் என்று சிரித்தனர். காலம் கடந்து கொண்டிருந்தது. கப்பல் மெதுவாக மிக பெரியதாக உருவாகத் தொடங்கியது. ஆனால் கப்பல் கட்டும் வேலை தொடர்ந்து கொண்டே இருந்தது. மக்கள் மீண்டும் சிரித்தனர். இந்த பெரிய கப்பல் எதற்கு என்று கேலி செய்தனர். இருந்தாலும் நூஹ் நபியும் அவரின் விசுவாசிகளும் மிகுந்த முயற்சியுடனும் கடின உழைப்புடனும் கப்பலை கட்டிக் கொண்டிருந்தனர். கப்பல் இப்போது மிக பெரியதாக வளர்ந்தது. அது ஒரு மலை போல் உயரமாக இருந்தது. நூஹ் நபி அமைதியாகவும் பொறுமையுடனும் பார்த்தார். அல்லாஹ்வின் கட்டளையை முழு நம்பிக்கையுடன் நிறைவேற்றினார். சில விசுவாசிகளும் அவருக்கு முழுமையாக துணையாக இருந்தனர். அதற்கு பிறகும் அவர்களின் தலைவர்கள் தொடர்ந்து கேலி செய்தனர். உண்மையை ஏற்க மறுத்தனர். பின்னர் வானம் மெதுவாக இருண்டது. ஒரு பெரிய எச்சரிக்கை ஆரம்பமானது. இவ்வாறு கப்பல் கட்டும் வேலை அதன் இறுதி நிலையை அடைந்தது. மிக பெரிய அமைப்பு உருவாகிக் கொண்டிருந்தது. அவர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தனர். அந்த கப்பல் இப்போது ஒரு மலை போல தோன்றியது. அதன் பெருமையும் அளவும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அந்த கப்பல் உயரத்திலும் அகலத்திலும் மிகவும் பிரமாண்டமாக தோன்றத் தொடங்கியது. அதன் முன் எல்லாவற்றும் சிறியதாகவே தோன்றின. இவ்வாறு கடைசி தருணம் வரை மக்கள் தொடர்ந்து கேலி செய்தனர். உண்மையை ஏற்க அவர்கள் தயாராக இல்லை. அல்லாஹ்வை வணங்குங்கள், இன்னும் நேரம் உள்ளது. தண்டனை வருவதற்கு முன் திரும்பி வாருங்கள். இறுதியாக அந்த நேரம் வந்துவிட்டது. வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்தது. இயற்கை மாறத் தொடங்கியது. மக்கள் ஆச்சரியத்துடன் வானத்தை நோக்கி பார்த்தனர். பின்னர் முதல் மழைத்துளிகள் விழத் தொடங்கின. அது ஒரு எச்சரிக்கையின் தொடக்கம்தான். இருந்தும் மக்கள் கவனக்குறைவாகவே இருந்தனர். நிலத்திலிருந்தும் தண்ணீர் பீரிட்டு எழுந்தது. இது ஒரு பெரிய அடையாளமாக இருந்தது. நம்பிக்கையுள்ளவர்கள் விரைவாக கப்பலின் பக்கம் ஓடினர். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. மழை இப்போது மிகவும் பலமாக பெய்யத் தொடங்கியது. கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையின் தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது. அப்போது அல்லாஹ்வின் கட்டளையின்படி கப்பலின் கதவுகள் திறக்கப்பட்டன. முதலில் சில மிருகங்கள் ஜோடியாக கப்பலின் பக்கம் வந்தன. பின்னர் எல்லா வகையான விலங்குகளும் உள்ளே கொண்டு செல்லப்பட்டன. இதில் காட்டுயிர் விலங்குகளின் ஒவ்வொரு இரட்டையையும் ஆண் பெண் ஜோடியாக உள்ளே கொண்டு செல்லப்பட்டது. இவ்வாறு அனைத்து நில விலங்குகளும் கப்பலின் உள்ளே நுழைந்தனடோ. வானில் இருந்த பறவைகளும் கப்பலுக்குள் பறந்து வந்து சேர்ந்தன. பாம்புகள் மற்றும் ஊர்வனங்களும் ஜோடியாக உள்ளே வந்து சேர்ந்தன. கப்பலின் உள்ளே ஒரு பகுதி விலங்குகளால் நிரம்பிவிட்டது. இதில் அனைத்து வகையான விலங்குகளும் இடம்பெற்றிருந்தன. நம்பிக்கையுள்ள குடும்பங்களும் கப்பலுக்குள் நுழைந்தனர். புயல் அதிகரித்தது. கப்பல் நிரம்பிக் கொண்டிருந்தது. நேரம் முடிவிற்கு வந்தது. நம்பிக்கையாளர்கள் உணவு மற்றும் பொருட்களை உள்ளே கொண்டு சென்றனர். நீர் வேகமாக நிலத்தை நிரப்பத் தொடங்கியது. மக்கள் பயத்தில் ஓடத் தொடங்கினர். உண்மையை மறுத்தவர்கள் இப்போது பயத்தில் அலறினர். தப்பிக்க முயன்றனர். ஆனால் எங்கும் தப்பிக்கும் வழி தெரியவில்லை. எல்லா திசைகளிலும் தண்ணீர் மட்டுமே இருந்ததுடோ. என் மகனே, கப்பலுக்குள் வா. நீ பாதுகாப்பில் இரு. இல்லை, நான் அந்த மலைக்கு ஏறிவிடுவேன். அது என்னை காப்பாற்றும். என் மகனே, அப்பா,
நூட் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் கப்பலில் வர மறுத்தான். பின்னர் கப்பலின் கதவு மூடப்பட்டது. நேரம் முடிவிற்கு வந்தது. தண்ணீரின் ஓட்டம் அதிகரிக்கத் தொடங்கியது. சிலர் தாமதமாக வந்தனர். ஆனால் கதவு மூடப்பட்டு விட்டது. நீர் வேகமாக உயர்ந்தது. அது இடுப்பளவு உயரம் அடைந்தது. பெரிய பெரிய அலைகள் உருவாகத் தொடங்கின. முழு நிலமும் நீரில் மூழ்கத் தொடங்கியது. முழு நகரமும் தண்ணீரில் மூழ்கிவிட்டது. ஒரே இறைவனை விட்டுவிட்டு சிலை வழிபாட்டில் மூழ்கியிருந்தார்கள். இன்று தண்ணீர் அவர்களை மூழ்கடித்தது. நீர் உயர்ந்தபோது அந்த பெரிய கப்பல் மெதுவாக மிதக்கத் தொடங்கியது. நீர் நகரத்தின் வழியாக வேகமாக பாய்ந்தது. அனைத்தையும் இழுத்துச் சென்றது. அவர்கள் கற்களை பிடித்து மேலே ஏற முயன்றனர். ஆனால் நிலைமை மோசமடைந்தது. பெரிய அலைகள் வீடுகளை உடைத்து அனைத்தையும் அழித்தன. ஒரு காலத்தில் செழித்து இருந்த நகரம் இப்போது அழிந்துவிட்டது. உண்மையை மறுப்பவர்களின் முடிவு இதுவே. அல்லாஹ் அவர்களை அழித்து பின்னர் புதிய தலைமுறையை உருவாக்குகிறார். டோட் மலைகளில் ஏறிச் சென்றவரிடமும் தண்ணீர் வரத் தொடங்கியது. அங்கும் மக்கள் மூழ்கத் தொடங்கினர். கப்பல் இப்போது முடிவில்லா நீரில் மிதந்தது. அனைத்தும் நீரில் மூழ்கிவிட்டது. நீர் எல்லா நிலத்தையும் மூடியது. எங்கும் தண்ணீர் மட்டுமே இருந்தது. சிலர் ஈமான் கொண்டு வராத தங்கள் உறவுகளை நினைக்கத் தொடங்கினர். ஈமான் கொண்டவர்களும் விலங்குகளும் கப்பலில் பாதுகாப்பாக இருந்தனர். இன்னும் மழை பெய்து கொண்டே இருந்தது. மேலும் உயர்ந்த மலைகளும் நீரில் மூழ்கத் தொடங்கினடோ. அலைகள் மேலும் பெரியதாகவும் வேகமாகவும் ஆகத் தொடங்கின. கப்பலின் உள்ளே மிருகங்கள் அசைந்தன. அலைகள் பலமாக இருந்தன. மின்னல் அருகில் விழுந்தது. வானம் முழுவதும் அதிர்ந்தது. பல நாட்கள் கப்பல் இந்த புயலுடன் போராடி மிதந்து கொண்டே இருந்தது. பின்னர் சில நாட்கள் கழித்து மழை மெதுவாக குறையத் தொடங்கியது. கப்பல் இப்போது அமைதியாக மிதந்தது. மேகங்கள் மெதுவாக விலகத் தொடங்கின. மேலும் ஈமான் கொண்டவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தத் தொடங்கினர். இந்த மக்களுக்கு பல நாட்களின் பின் முதல் சூரிய ஒளி தோன்றியது. ஒரே இறைவன் மீது ஈமான் கொள்வதே வெற்றியின் பாதை. உண்மை எப்போதும் நிலைத்து நிற்கும். பொய் அழிந்து விடும். டோட் அந்த பெரிய கப்பல் ஒரு உயர்ந்த மலையின் மீது அமைந்தது. நிலம் முழுவதும் வெளிப்பட்டது. புதிய வாழ்க்கை தொடங்க தயாரானது. இப்போது கப்பலின் கதவு திறக்கப்பட்டது. மனிதர்களும் விலங்குகளும் வெளியே வரத் தொடங்கினர். புதிய உலகம் ஆரம்பமானது. அல்லாஹ்வின் கருணையால் ஈமான் கொண்டவர்கள் காப்பாற்றப்பட்டனர். இந்த கதையை விரும்பினால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.